இந்த இபி வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லுவேன். அந்த அலுவலகத்தில் இருந்து ஹார்ட் டிஸ்க் திருட்டு போனதுனால ஐ ஃபீல் இட் இஸ் கனெக்டட். அதாவது அஸ் அன் அட்வொகேட்டாக என்னோட பார்வை, நமக்கு வந்தா ரத்தம் அவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்னு கிடையாது. அவங்களுக்கு கன்விக்ஷன் வாங்கி ஜெயிலில் போடுங்க, மொத்தமாக உள்ளுக்குள்ள தள்ளுங்க. எதுக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்துட்டு அவன் 90 நாள் கழிச்சு பெயில் வாங்கிட்டு போயிட்டு செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், கே நேருவா இருக்கட்டும், எல்லாமே அக்யூஸ்டு தான். ஏன் வந்து முதலமைச்சர் வந்து இது இன்டர்வியூ கொடுக்கல, ப்ரெஸ் மீட் ஏன் கொடுக்கல, பத்திரிகை? அந்த பத்திரிகைனா எந்த கட்சியோடதுன்னு நான் இப்போ சொல்லட்டுமா? இன்னைக்கு 75% ஆஃப் அவர் ரீஜனல் மீடியா ஹஸ் பீன் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் டிஎம்கே. புரிஞ்சுங்களா? யூ நேம் த மீடியா, ஐ வில் டெல் த பார்ட்டி நேம். நீங்கள் ஒரு மீடியா பேர் இப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு மீடியா, இப்படின்னா ஒரு மீடியா, விவாதம் மேடை அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேகா ஏன் கலந்துக்க மாட்டேது, அடிக்கடி கலந்துக்க மாட்டேதுன்னு பார்த்தீங்கன்னா பயாஸ்டாக இருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அதனால தான் சொல்லுவாங்க, உனக்கு என்னத்துக்கு கொடுக்கணும் ப்ரெஸ் மீட்டு, அவர்னா கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நாட் பை வேர்ட்ஸ், இட்ஸ் பை ஆக்ஷன். ஹீ இஸ் அ மேன் ஆஃப் ஆக்ஷன். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமுங்கிறது வந்து நடிகர் மட்டும் கிடையாது, ஓகேங்களா? அவர் சிஎம் ஆகவும் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான் அவர். ஹீ வில் கோ அண்ட் மீட் த பிரைம் மினிஸ்டர் அஸ் அ பிரைம் மினிஸ்டர், நாட் அஸ் அ லீடர் ஆஃப் பிஜேபி. ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்த்து இந்த தூர்வாரத்துக்கு நிதி வேணும், அந்த நிதி வேணும்னு சொல்லிட்டு சூப்பராக க்ரீட் பண்ணிவிட்டு நிதியை வாங்கிட்டு வந்துகிட்டே இருந்தார். எதுக்கு நீங்கள் வந்து தேசிய கீதத்தை 2 வாட்டி பேசுகிறேன்? இப்போ நீ பாஸ்போர்ட்னா எடுத்து வச்சுறேன், ஏன் தேசிய கீதம் 2 வாட்டி பேசுனா பாடினான்னா 4 வாட்டி பாடினான்னா? நீ இந்தியன் தானே, இங்கே கொள்ளையடிச்ச காசுனா நீ ஃபுல்லாக போய் ஃபாரினில் தான் வச்சுருக்க, அதுக்கப்புறம் எதையுமே அனுபவிக்க முடியாமல் போயிடும். புரிஞ்சுங்களா? 4ஆம் தேதி நைட்டு நீ வீட்டில் தூங்க மாட்டடான்னு 1000 பேர் சொல்லியிருப்பான். புரிஞ்சுங்களா? 4ஆம் தேதி நைட்டு எல்லாத்துக்கும் நான் ஃபோன் அடித்தேன், ஒருத்தனும் ஃபோன் எடுக்கல. இந்த அமைச்சர்கள் மீது வழக்குகள் இருக்குது, விசாரணையும் நடத்தப்பட்டிருக்கு. ஆனால் அந்த விசாரணை மட்டுமே போயிட்டு சார், அதுக்கான ஒரு சொல்யூஷனோ இல்லை அரெஸ்ட்டோ இல்லை அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல சார்? இல்லை சார், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அரெஸ்ட்டை வந்து நானே வந்து ஐ எம் அகேன்ஸ்ட் அரெஸ்ட். புரிஞ்சுங்களா? குற்றவாளிகள் இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா, குற்றவாளிகளை நீங்கள் நிரூபிங்க. புரிஞ்சுங்களா? எப்போ நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, வென் ஹீ இஸ் ட்ரையிங் டு டேக் யுவர் டேட்டாஸ், வென் ஹீ இஸ் ட்ரையிங் டு பிரேக் த எவிடன்ஸை. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி விஷயத்தில் தான் வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். புரிஞ்சுங்களா? நான் வந்து இது இங்கே ஒன்று அங்கே ஒன்று நான் சொல்கிறது கிடையாது. புரிஞ்சுங்களா? இஃப் ஹீ இஸ் ட்ரையிங் டு பிரேக் த எவிடன்ஸை, ஓகேங்களா, எவிடன்ஸை வந்து தடமுறை. இப்போ எனக்கு தெரிஞ்சு கேட்டிங்கன்னா, இந்த இபி வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லுவேன். அந்த அலுவலகத்தில் இருந்து ஹார்ட் டிஸ்க் திருட்டு போனதுனால ஐ ஃபீல் இட் இஸ் கனெக்டட். கவர்மெண்ட் அதை ஃபீல் பண்ணுச்சுங்களா இல்லைன்னு தெரியல. உங்களுக்கு கனெக்டடாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணுவாங்க. பட் வித் ரிகார்ட் டு நேரு, ஓகேங்களா, நேரு வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வராத போது தேவையில்லாமல் நம்ம அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் என்னோட, அதாவது அஸ் அன் அட்வொகேட்டாக என்னோட பார்வை. புரிஞ்சுங்களா? நான் வந்து நமக்கு வந்தா ரத்தம் அவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்னு கிடையாது. புரிஞ்சுங்களா? நியாயமாக வந்து என்னவா இப்போ அவங்க வந்து எந்த எவிடன்ஸும் டேம்பர் பண்ணல அப்படின்னா வை டு அரெஸ்ட் தெம். புரிஞ்சுக்கலாம்? அவங்களுக்கு கன்விக்ஷன் வாங்கி ஜெயிலில் போடுங்க, மொத்தமாக உள்ளுக்குள்ள தள்ளுங்க. எதுக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்துட்டு அவன் 90 நாள் கழிச்சு பெயில் வாங்கிட்டு போயிட்டு இதுனா வந்து ஒரு இட் இஸ் நாட் அ குட் ப்ராசஸ் என்னை பொறுத்த வரைக்கும். வென் ஹீ இஸ் நாட் டேம்பரிங் த எவிடன்ஸ் அலோவ் டு பி அவுட் சைட். நீங்கள் சொல்கிறதுனா அவங்க கேட்குறாங்களா, போலீஸ் சொல்கிறதுனா வந்து அக்யூஸ்டு கேட்குறாங்களா, இப்போ எல்லாருமே அக்யூஸ்டு தான். புரிஞ்சுங்களா? செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், கே நேருவா இருக்கட்டும், எல்லாமே அக்யூஸ்டு தான். புரிஞ்சுங்களா? அக்யூஸ்டு நீங்கள் சொல்கிறதுனா அக்யூஸ்டு கேட்குறாங்கன்னா டோன்ட் அரெஸ்ட் தம். இஃப் இஸ் டேம்பரிங் த எவிடன்ஸ் அண்ட் இஃப் தே கோன் டு டூ சம்திங் எல்ஸ் அப்படின்னா தென் அரெஸ்ட் தம். அதுதான் வந்து நான் வழக்கறிஞராக என்னோட பார்வை. அதை நான் என் பார்வையை நான் மாற்றிக்க மாட்டேன். அதே மாதிரி இப்போ ஆதவர்ஜனாவாக இருக்கட்டும், ராஜ்மோகனாக இருக்கட்டும், உடனுக்குடனே பதிலடி வந்து கொடுக்கக்கூடாது. அதுவும் பாயிண்ட் அவுட்டாக பண்ணி சொல்கிறாங்க. அது பர்டிகுலராக ஏன்னா கடந்த ஆட்சி நம்ம பார்த்து பொதுவாக சொல்லிட்டு போயிடுவாங்க, உங்கள் ஆட்சி எப்படி கூட அப்படி நடந்துச்சு. ஆனால் இவங்க பாயிண்டடாக என்ன நடந்துச்சு அப்படின்னு கிளியராக அப்போ மக்களுக்கு பார்க்கும்போது இவ்வளோதான் நடந்திருக்கோ, இதெல்லாம் நமக்கு இந்த ஊடகங்களோ இல்லை வந்து இந்த செய்தித்தாள்களோ எதுவுமே நம்ம காட்டல அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குமா சார்? ஏன்னா கடந்த ஆட்சியில் ஊடகங்கள் எப்படி இருந்துச்சு நம்ம பார்த்தோம். சார் இப்போ வரைக்கும் நான் ஒன்றும் சொல்கிறேன், நான் ஒன்றே ஒன்று யூ கேன் டேக் இட் ஃபார் திஸ்.
இன்றைக்கி வந்து என்கிட்ட கேட்டாங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்கும்போது இன்டர்வியூ கேட்கும்போது சொல்லுவாங்க, ஏன் வந்து முதலமைச்சர் வந்து இது இன்டர்வியூ கொடுக்கல, ப்ரெஸ் மீட் ஏன் கொடுக்கல, பத்திரிகையாளர் நான் தான் கேட்டேன், இப்போ எத்தனை பத்திரிகையால் நீ எல்லா பத்திரிகை பேரை சொல்லு, புரிஞ்சுங்களா? அந்த பத்திரிகைனா எந்த கட்சியோடதுன்னு நான் இப்போ சொல்லட்டுமா? இன்னைக்கு 75% ஆஃப் அவர் ரீஜனல் மீடியா ஹஸ் பீன் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் டிஎம்கே. ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 25%ம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கையில் இருக்குது. புரிஞ்சுக்கலாம். 1-2 மீடியா தான் ஏதோ ஒன்று இருக்கிறாங்க. இந்த 1-2 பேர்த்த நான் தனியாக கூப்பிட்டு நான் பேசிக்குவேன். புரிஞ்சுங்களா? இந்த அளவுக்கு தான் மீடியா இருக்குது. நீங்கள் இல்லைன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வியூவர்ஸே நம்ம வந்து சொல்லட்டோம், இந்த மீடியானா வந்து பயாஸ்டாக இல்லை சார் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் விரல் விட்டு தான் எண்ணணும். புரிஞ்சுங்களா? யூ நேம் த மீடியா, ஐ வில் டெல் த பார்ட்டி நேம். நீங்கள் ஒரு மீடியா பேர் இப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு மீடியா, இப்படின்னா ஒரு மீடியா, ஓகேங்களா? இல்லைன்னா கூட்டணி கட்சி மீடியா, இந்த மீடியா, அந்த மீடியா, இப்படி தான் இருக்கிறாங்க. ஏதோ கட்சி சார்ந்து தான் இருக்கிறாங்க. அந்த கட்சி வந்து மெயின் கட்சியை சார்ந்து தான் இருக்குது. இன்னைக்கு தாவேக்காக்குன்னு மீடியாவே கிடையாது. டு பி ஃப்ராங்க், நம்ம யூடியூப் வழியாக தான் நம்ம மெயினாக அது பேசிகிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா தாவேக்கா வந்து நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து கலந்துக்கிறதே இல்லை. ஏன்னா எல்லாருமே பயஸ்டாக இருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? இப்போ விவாத மேடை அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஏன் கலந்துக்க மாட்டேது, அடிக்கடி கலந்துக்க மாட்டேதுன்னு பார்த்தீங்கன்னா பயஸ்டாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லை சார் கெஸ்ட்டுன்னா நாங்கள் ப்ராப்பரான கெஸ்ட்டு, டீசெண்டான கெஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா தான் தாவேக்கா சைட்லேருந்து போகிறாங்க. புரிஞ்சுங்களா? ஏன்னா இந்த மீடியாஸ்னால் பயஸ்ட். நான் இதை வந்து எப்பயுமே பதிவு செய்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லைன்னா சொல்லுங்கள், நீங்கள் எந்த கட்சியோட அடிமன்னு எனக்கு தெரியும். யூ நேம் த மீடியா, ஐ வில் டெல் த பார்ட்டி நேம். புரிஞ்சுங்களா? அதனால தான் சொல்லுவாங்க, உனக்கு என்னத்துக்கு கொடுக்கணும் ப்ரெஸ் மீட்டு, அவர்னா கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. மக்கள் இப்போ இல்லை, மக்கள் பார்க்குறாங்கங்க. ஓகேங்களா? நாட் பை வேர்ட்ஸ், இட்ஸ் பை ஆக்ஷன். ஹீ இஸ் அ மேன் ஆஃப் ஆக்ஷன். புரிஞ்சுங்களா? மக்கள் ஒரு நாளும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்றைக்கி நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்தால் கூட அதுலேருந்து நம்ம மீண்டு வருவோம் அப்படின்றதே வந்து நமக்கு வந்து ஹோப் இருக்குல்ல. கண்டிப்பாக மீண்டு வருவோம் அப்படின்றதுல ஹோப் இருக்குது. பார்த்தீங்களா? இந்த ஹோப் உங்கள்கிட்ட இல்லையே, எந்த கவர்மெண்ட்டே இல்லையே. அதுதான் வந்து நமக்கு ஹோப் கொடுத்துருக்காரு பாருங்க. அந்த பர்சன் ஹூ கிவ்ஸ், நமக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? இஸ் அ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமுங்கிறது வந்து நடிகர் மட்டும் கிடையாது. ஓகேங்களா? அவர் சிஎம்மாவும் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான் அவர். அந்த சைலன்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய பவர் அதுதானே சார்? இல்லை, கண்டிப்பாக. ஹீ இஸ் ஆல்வேஸ் சைலண்ட்டுங்க. அவர் எப்பயுமே அக்ரெசிவான ரொம்ப நேரம் இருந்தால. ஹீ இஸ் அன் அசர்ட்டிவ் மேன். ஹீ இஸ் நாட் அக்ரெசிவ் மேன். தட்ஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் அக்ரெசிவ் அண்ட் அசர்ட்டிவ். நான் வந்து அக்ரெசிவான கேரக்டர் அப்புறம் டார்னு அப்படின்னு எழுதுவேன். ஆனால் அசர்ட்டிவ் பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி நூதனமாக அந்த விஷயத்தை வந்து அடைய முடியுமோ அதை அடைஞ்சிருவாங்க. புரிஞ்சுங்களா? நான் கொஞ்சம் கோவக்காரன். புரிஞ்சுங்களா? நான் கொஞ்சம் அக்ரெசிவ் பர்சன் எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? ஆனால் அவர் ஹீ இஸ் அன் அசர்ட்டிவ் பர்சன். ஓகேங்களா? தேர்ஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் அசர்ட்டிவ் பர்சன் அண்ட் அக்ரெசிவ் பர்சன். புரிஞ்சுங்களா? ஹீ வில் கெட் திஸ் திங்ஸ் டன். அதுதான் அசர்ட்டிவோட கேரக்டர். புரிஞ்சுங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் சரி, அஸ் அ பார்ட்டி பர்சனாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வெளியில் வருவார். பிஜேபியை வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் எதிரி திமுக, ஐடியாலஜிக்கல் எதிரி வந்து பிஜேபின்னு சொல்லிடுவார். ஓகேங்களா? பட் வென் ஹீ சிட்ஸ் இன் த சேர் ஆஃப் அ சீஃப் மினிஸ்டர், புரிஞ்சுங்களா, ஹீ வில் கோ அண்ட் மீட் த பிரைம் மினிஸ்டர் அஸ் அ பிரைம் மினிஸ்டர், நாட் அஸ் அ லீடர் ஆஃப் பிஜேபி. புரிஞ்சுங்களா? பிரைம் மினிஸ்டர் இப்போ நான் சீஃப் மினிஸ்டராக இருந்தாருன்னா அவர் முதல் நாளில் என்ன சொன்னார்? ஓகேங்களா? நமக்கு ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடாதவங்க எல்லாத்துக்கும் நான் தான் வந்து சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கும் போது எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போவேன். அதே மாதிரி when he is going and meeting the prime minister, பிரைம் மினிஸ்டருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுக்குறாரு. அந்த பதவிக்கான மரியாதை. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரை போய் பார்த்தாரு. புரிஞ்சுங்களா? ஃபினான்ஸ் மினிஸ்டரை பார்த்து இந்த தூர்வாரத்துக்கு நிதி வேணும், அந்த நிதி வேணும்னு சொல்லிட்டு சூப்பராக க்ரீட் பண்ணிவிட்டு நிதியை வாங்கிட்டு வந்துகிட்டே இருந்தார். புரிஞ்சுங்களா? இன்றைக்கி ஒன்றுமே இல்லைங்க. ஆளுநர் உரையில் எடுத்துக்கோங்க. இந்த பிஜேபி அரசு சோஷியல் அண்ட் செக்குலருங்கிறத வந்து நம்ம பிரமாம்பர்லேருந்தே எடுக்கணும்னு சொல்லி நம்ம சொன்னாங்க. புரிஞ்சுங்களா? அதை ஆளுநரை வாசிக்க வச்சுருக்காரு பாருங்க. அந்த ஆளுநரே வாசிச்சாருங்க. சோஷியல் அண்ட் செக்குலர் பிரின்சிபல்ஸ் உள்ளது கவர்மெண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநரே அதை வாசிக்க வச்சாரு பாருங்க. அதுதான் ஜெயிப்பு. புரிஞ்சுங்களா? இன்னொன்று பாருங்க, ஆளுநர் வந்து எல்லாருமே பேசி பாராட்டிட்டு போறாரு. ஹவு வி கேன் கெட் த திங்ஸ் டன்.
புரிஞ்சுங்களா? நேராக என்ன பண்ணார், பிரைம் மினிஸ்டர் பார்க்கும்போது அவர் கடிதத்தில் ஒன்று கொடுத்தாரு, ஃபஸ்ட்டு தமிழ் தாய் வாழ்த்தை நாங்கள் பாடணும், அதுக்கப்புறம் ஜனகணமனை பாடணும் அப்படின்னு சொல்கிற கோரிக்கை. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஜியோ போட்டிருக்காங்க, ஆளுநர், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் பங்கேற்கிற இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் நேஷனல் ஆந்தம், இல்லை ஃபர்ஸ்ட் நேஷனல் ஆந்தம், அதுக்கப்புறம் வந்து நேஷனல் சாங்கு, அதுக்கப்புறம் வந்து தமிழ் எனி அதர் ஸ்டேட் ஆந்தம் ஆர் சாங்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. புரிஞ்சுக்கலாம்? அந்த மாதிரி விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போய் பிரைம் மினிஸ்டர் 8 நிமிஷம் தான் பேசினார். அந்த 8 நிமிஷத்தில் கன்வே பண்ணிட்டு வந்துட்டார். திரும்ப இங்கே ஆளுநர் வரும்போது நீட்டாக வந்தே மாதரம் பாடினாங்க, வந்தே மாதரம் சாரி தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்க, அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடினாங்க. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாசூக்காக செய்யணுங்க. அதுக்கு வெளியில் வந்து கேட்குறாங்க, எதுக்கு நீங்கள் வந்து தேசிய கீதத்தை 2 வாட்டி பேசுகிறேன், இப்போப்பா நீ பாஸ்போர்ட்னா எடுத்து வச்சுறேன், ஏன் தேசிய கீதம் 2 வாட்டி பேசுனா பாடினான்னா 4 வாட்டி பாடினான்னா, நீ இந்தியன் தானே, நீ இந்தியன் தானே, 4 வாட்டி பாடினான்னா 2 வாட்டி பாடினான்னா உன் பாஸ்போர்ட்னா எடுத்து வச்சுறேன். இங்கே கொள்ளையடிச்ச காசுனா நீ ஃபுல்லாக போய் ஃபாரினில் தான் வச்சுருக்க, அதுக்கப்புறம் எதையுமே அனுபவிக்க முடியாமல் போயிடும். சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் த மேனர் ஹவு ஹி அப்ரோச் அண்ட் டேக் த திங்ஸ் டன். ரொம்ப தெளிவாக நம்ம சிஎம் சார் வந்து இதெல்லாம் ரொம்ப தெளிவாக செய்வார். அதே மாதிரி சார் நான் வியந்து பார்க்க இன்னொரு விஷயம், அவர் ஒரு வார்த்தை கூட பேசல, ஆனால் ஒவ்வொரு வாரமும் பனையூரில் அவ்வளோ கூட்டம் குவியுது. மாற்றுக் கட்சியிலேருந்து முன்னாள் எம்எல்ஏக்கள், மினிஸ்டர்ஸ், நிர்வாகிகள், மாவட்ட செயலர் வந்துட்டே இருக்காங்க சார். ஒரு திருவிழா மாதிரி இருக்குது ஒரு வாரமும் பனையூர். அது எப்படி பார்க்குறீங்க? எந்த ட்ரஸ்ட்டில் அவங்க வராங்கன்னு நினைக்கிறீங்க சார்? சார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு வந்து மே 3 நான் இன்ன வரைக்கும் நான் ஒரு மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். மே 3 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்குன்னா எவ்வளோ ஃபோன் கால்ஸ் வந்திருக்கும், எவ்வளோ வாட்ஸ்அப்பு, எவ்வளோ கால் மெசேஞ்சர்லேருந்து எவ்வளோ வந்திருக்குன்றதை நல்லா யோசிச்சு பாருங்கள். புரிஞ்சுக்கலாம்? 4ஆம் தேதி நைட்டு நீ வீட்டில் தூங்க மாட்டடான்னு 1000 பேர் சொல்லியிருப்பான். புரிஞ்சுங்களா? 4ஆம் தேதி நைட்டு எல்லாத்துக்கும் நான் ஃபோன் அடித்தேன், ஒருத்தனும் ஃபோன் எடுக்கல. அதுதான் சொல்கிறேன், நம்ம கொஞ்சம் அக்ரெசிவான பர்சன். ஓகேங்களா? 4ஆம் தேதி நைட்டு எல்லாத்துக்கும் ஃபோன் அடித்தேன், அவனும் ஃபோன் எடுக்கல. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் கால்ஸே வரல, இல்லைன்னு சொல்லலை. புரிஞ்சுக்கலாம்? அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நாங்கள் நினச்சதில் வந்து அவர் 108 எம்எல்ஏ ஆக்கினதில் ஓட்டு போட்டதில் நானும் ஒருத்தன். அவ்வளோதான். எனக்கும் தாவேக்காக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருச்சி கிழக்கு தொகுதியை சேர்ந்தவன் நான் டைரெக்டாக வந்து சிஎம் சாருக்கு ஓட்டு போட்டேன். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப கௌரவமாக ரொம்ப இதாக இருந்துச்சு, பெருமையாக இருந்துச்சு. ஆக்சுவலி எங்கள் தொகுதியில் வந்து நின்னார்ல, ஃபஸ்ட்டு அவர் வந்து சுற்றுலா வந்தது எங்கள் தொகுதி, ஃபஸ்ட்டு வந்து நன்றி சொன்னதும் திருச்சியில் தான். புரிஞ்சுங்களா? இந்த அதுவும் அங்கே வந்து நன்றி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் மை காலேஜ், சென்ட் ஜோசப் காலேஜில் தான் சொன்னார். ஓகே, ஐ டிட் மை யூஜி ஓதர் இன் தட் காலேஜ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட் தான். புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் வந்து ஜோசப் விஜய்க்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம்.